Hi friends, Autocad special tutorial part 1 and part 2ல நாம plumber block உடைய parts எப்படி draw பண்றது அப்படின்னு பார்த்தோம். நீங்க இன்னும் அந்த வீடியோஸ் பார்க்கல அப்படின்னா மேல உள்ள ஐ பட்டனை கிளிக் பண்ணி அந்த வீடியோஸ் பார்த்துருங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல அந்த பார்ட்ஸ் அசெம்பிள் பண்ணி எப்படி plumber block drawing draw பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ நீங்க இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் கூடவே அந்த பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனடியாக அப்டேட் ஆகும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இப்போ plumber block பார்ட்ஸ் வந்து நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம அசம்பிள் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு பார்ட்டுக்கும் நம்ம வந்து கலர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த பை லேயரில் போய் நீங்கள் கலர் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அசம்பிள் பண்ணலாம். ஸோ அசம்பிள் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு பார்ட்டை வந்து நீங்கள் வந்து கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிறணும். ஸோ இங்கே நான் இந்த பேஸ் பார்ட்டை அப்படியே கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு கேப் பார்ட்டை ஃபுல்லாக நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஸோ இங்கே மூவ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பார்ட்டுக்கிட்ட கொண்டு வந்தீங்க அப்படின்னா இங்கே சென்டர் பாயிண்ட் வந்து உங்களுக்கு ரீட் ஆகும். ஸோ அதை செலக்ட் பண்ணி ஸோ அதே மாதிரி இதனுடைய சென்டர்கிட்ட நீங்கள் இந்த பாயிண்ட் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம ரெண்டு பார்ட்டை வந்து அசம்பிள் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து இந்த பேரிங் பிளாக்கை நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி தான் மூவ் ஆப்ஷன் எடுத்து சென்டர் பாயிண்ட் டு சென்டர் பாயிண்ட். ஸோ இப்போ 3 பார்ட் நம்ம வந்து அசம்பிள் பண்ணியாச்சு. ஸோ லாஸ்ட்டாக போல்ட் அண்ட் நட் போர்ஷன் நம்ம வந்து அசம்பிள் பண்ணிடலாம். பட் இங்கே ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம் ஒன்று இருக்குது. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் அசம்பிள் பண்ணி காமிக்கிறேன். ஸோ மூவ் செலக்ட் பண்ணி கரெக்டாக அந்த மிட் பாயிண்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் இங்கேயும் மிட் பாயிண்ட் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு எக்ஸ்டென்ஷன் வந்து க்ரியேட் ஆகிருக்கு. அதாவது நம்ம கொடுத்த டைமென்ஷனில் ஒரு மிஸ்டேக்னாலும் இந்த எக்ஸ்டென்ஷன் போர்ஷன் வந்து க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ அதனால் அதை எப்படி சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ கண்ட்ரோல் இசட் அதாவது அண்டோ அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த போர்ஷன் வந்து பழைய மாதிரி இங்கே வந்துடும். ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இங்கே இந்த 150 அப்படின்னு சொல்லி எடுத்ததை நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஸோ இந்த டைமென்ஷன் நான் வந்து 150 அப்படின்னு எடுத்தேன். ஸோ ஆக்சுவல் டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா இதில் இருந்து இது வரைக்கும் நம்மளுக்கு வந்து 150 இருக்கணும். ஸோ இப்போ டைமென்ஷன் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஓவராலாக இதனுடைய லென்த் பார்த்தீங்கன்னா 179 இருக்குது. பட் நம்மளுக்கு வந்து 150 தான் வந்து இருக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும் 150 தான் இருக்கணும். ஸோ இந்த லென்த் எவ்வளோ அப்படின்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இது வந்து 150 இருக்குது. ஸோ அதனால் இந்த லென்த் நம்ம சேஞ்ச் பண்ணோம்னா இதை வந்து நம்ம வந்து குறைக்க முடியும். ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா இந்த 150 ஸோ இப்போ 150 தான் இருக்கணும். ஸோ அதனால் இது வந்து 29 mm வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அந்த 29 mm இங்கே வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு இதனுடைய ஓவரால் லென்த் வந்து 150 வந்து கிடச்சிடும். ஸோ 150ல் வந்து 29 போக 121. ஸோ இதனுடைய லென்த்தை வந்து நம்ம 121 ஆக்கணும்னா இந்த ப்ராப்ளம் வந்து நம்ம வந்து சரி பண்ணிடலாம். ஸோ டெலீட் பண்ணிட்டு இப்போ இந்த லைனையும் டெலீட் பண்ணிடலாம். ஸோ
பண்ணுங்கள். ஸோ இந்த டிராயிங்குடைய லிங்க்கை நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதில் மூலிமா நீங்கள் இந்த டிராயிங்கை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் வேற ஒரு டிராயிங் ட்ராப் பண்ணலாம். இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ண கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை மறக்காமல் நோட் அவுட் பண்ணி வச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பற்றின உங்களுடைய டவுட்ஸை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் எதுனா கிளாரிஃபை பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.